ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்குறதா சொல்லியிருந்தாங்க. தீர்ப்பு வழங்கியாச்சு, நல்ல தீர்ப்பு தான். இன்னைக்கு நம்ம உண்மையான பொங்கல் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு பழைய சோறு கூட கிடைக்காது போல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன வந்துச்சு நம்ம பார்க்கலாம். தளபதி விஜயின் கடைசி படமான ஜனநாயகம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. தணிக்கை சான்று கிடைக்காததுனால ரிலீஸ் ஆகலை. கேகன் புரொடக்ஷன் சென்சார் சர்டிபிகேட் வழங்க கோரி உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருந்தாங்க. லாஸ்டா 7ஆம் தேதி தனி நீதிபதி ஆஷா அவர்கள் விசாரித்த போது மத உணர்வுகளை தூண்டும் வகையில் காட்சிகள் இருப்பதாகவும் பாதுகாப்பு படைகளின் சின்னம் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஜனநாயகம் படம் மறுஆய்வு குழுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அப்படியே 2 தரப்பு வாதங்களும் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தீர்ப்பு 9ஆம் தேதி தள்ளி வச்சிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்க அந்த காட்சிகள்லாம் நீக்கியாச்சு. 14 கட்டுக்கு மேல பண்ண சொல்லியிருந்தாங்க. எல்லா கட்டுமே பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ தனி நீதிபதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யுஏ சான்றிதழ் வழங்குமாறு உத்தரவிட்டிருந்தாங்க. சரி, அப்ப எல்லாம் ரசிகர்கள் மற்றும் அனைவரும் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவள இருந்த டைம்ல அவங்க சொன்ன தீர்ப்புக்கு அகெயின்ஸ்டா ஒரு கேஸ் போடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ் ஆல்ரெடி உயர் நீதிமன்றத்துல விசாரிக்கிறாங்க, அவங்க தான் விசாரிக்கணும்னு சொல்லி கேஸை தள்ளுபடி பண்றாங்க. திரும்ப உயர்நீதிமன்றத்துக்கே கேஸ் வருது. இப்போ உயர்நீதிமன்றத்துல தணிக்கை வாரியம் மற்றும் பட தயாரிப்பு நிறுவனம் 2 பேரோட வாதத்தையும் கேட்டுட்டு தீர்ப்பு தேதி அறிவிக்காமலேயே தள்ளி வச்சிடுறாங்க. அடுத்து எப்ப தீர்ப்பு, எப்ப படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ரசிகர்கள் அனைவரும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. இடையில கேஸோட தீர்ப்பு 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்குதான் 27ஆம் தேதி. வாங்க இன்னைக்கு என்ன இருந்துச்சு நம்ம பார்க்கலாம். ஜனநாயகம் படத்திற்கு யுஏ சர்டிபிகேட் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி தனி நீதிபதி PT ஆஷா அவர்கள் உத்தரவிட்டிருந்தாங்க. அந்த உத்தரவு ரத்து செஞ்சிருந்தாங்க ஆல்ரெடி. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீண்டும் தனி நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காங்க. தணிக்கை வாரியத்துக்கு சரியான பதிலளிக்க அவகாசம் தராததுனால அவங்க மேல்முறையீட்டுக்கு போனாங்க. அவங்க மேல்முறையீட்டுக்கு போனது சரிதான் என்றும் பட தயாரிப்பு நிறுவனம் தங்கள் கோரிக்கையை திருத்தம் செய்து கொள்ளலாம் என்றும் உயர்நீதிமன்றத்தில் இப்ப தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போ படம் ரிலீஸ் ஆகும் நம்ம வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும். இப்போ சீக்கிரமா படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி தெரியல. இப்போ லாஸ்டா உயர்நீதிமன்றத்தில் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அவங்க ஃபுல்லா விசாரிச்சுட்டு அடுத்தடுத்து கேஸ் போயிட்டு இருக்கும். நல்ல தீர்ப்பு தான் வரும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லதே நடக்கும். யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க படத்துக்காக கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து ஜனநாயக படம் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.